வணக்கம். சீதாஸ் பேஜஸ் 23 ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை காரணத்தினால டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பள்ளி கல்வித்துறை ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இது என்ன, இது டீட்டெயில்டாக சொல்லலாம். இது நான் முன்னாலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா தொடர்ந்து குழந்தைகள் பாலியல் கொடுமைகள் நடந்துட்டு இருந்தது வரிசையாக. எல்லா விதமான 3 வயசு 3.5 வயசு குழந்தையிலிருந்து 8வது 9வது 10வது படிக்கிற குழந்தைகள் வரைக்குமே இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம தொடர்ந்து வரவும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுலேயும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தது இதுதான். நல்ல சட்டங்கள் இருக்குது. அதாவது போக்சோ சட்டம் இருக்குது. அதே போக்சோ இயற்றிய போது தான் தமிழ் அரசு சார்பில் 1-to-1 சொல்லி ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க. அதில் டிஸ்மிஸல், அதாவது இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்புறது, அதோட கூட கல்வி சான்றிதழ்களை திரும்ப பெறுறது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குதுன்னா, இந்த 23 பேர் இந்த 10 வருடங்களில் யாரெல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களாக இருந்தாலும் பணியாளர்களாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 238 பேர் இந்த அலிகேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அலிகேஷன் அவங்க மேலே சுமத்தப்பட்டிருக்கு. ஸோ அதில் தான் ஒரு 11 பேர் அவங்க குற்றமற்றவர்கள்னு சொல்லி அவங்க திருப்பி பணியமர்த்தப்பட்டுட்டாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா 23 பேர் சட்டப்படி குற்றம் இழைத்தவர்கள்னு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இவங்க 23 பேருக்கு இம்மீடியட்டாக டிஸ்மிஸல் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ பணி நீக்கம் டிஸ்மிஸல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு முறை இந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியிலிருந்து அவங்க பணி நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்கன்னா அவங்க இனி அரசு துறையில் எந்த துறையிலையுமே வேலைக்கு போக முடியாது, எந்த வேலையிலையும் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த டிஸ்மிஸல் அப்படின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு 7 பேர் இறந்தும் போயிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அட் ப்ரெசண்ட் இன்னும் ஒரு 46 கேஸ் விசாரணை கடைசி கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் துரிதப்படுத்த சொல்லி இப்போது ஆர்டர் போட்டிருக்காங்க. இதுக்கும் மேலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 23 ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ததோடு இல்லாமல் இப்போ அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகர்கள்கிட்ட அந்த அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கல்வி சான்றிதழ்கள் எல்லாம் அவங்க திரும்ப பெறப்படுகிறது. இந்த கல்வி சான்றிதழ்கள் திரும்ப பெறப்பட்டால் அவங்க எந்த ஸ்கூல்லையும் இனிமேல் பணி செய்ய முடியாது அப்படின்றது தான். இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருந்தது. இதே மாதிரி நிறைய கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், இன்னும் எத்தனையோ பேர் இது பெற்றோர்கள் எல்லாருமே இது ரொம்ப கேட்டிருந்தாங்க. அது கேட்குறது பெருசு இல்லை, அது உடனே நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது தான் பெருசு. இதில் நான் இன்னொன்றும் சொல்லணும். இதில் நானுமே தொடர்ந்து 6-7 மேலே வருது அப்படின்றதுனால நான் இந்த டாபிக் எடுத்து பேச வந்தேன். பட் என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க, இப்போல்லாம் நிறைய நடக்குதுங்க, இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு தோணுனது என்னென்னா, அவேர்னஸ். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் குழந்தைங்களுக்கு நடக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே பார்த்துருக்கேன். எத்தனையோ நான் நிறைய பள்ளிகள் மாறி மாறி படிச்சிருக்கேன். நானுமே பார்த்துருக்கேன். பள்ளிகள்னு இல்லை, வீடுகள்லேயே கூட நடக்குது. ஆனால் இதை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவேர்னஸ் நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு. அப்போல்லாம் அந்த அவேர்னஸ் யாரும் உட்காந்து அம்மா அப்பாலாம் பேசுகிறதுக்கு கூட டைம் கிடையாது. அதே மாதிரி அப்பா அம்மா கிட்டே போய் நீங்கள் சொல்லியிருந்தால் கூட அவங்க ஐயோ வேண்டாம், உன் பேர் கெட்டு போயிடும், அது வெளியில் சொல்ல வேணாம், சொல்லாதேன்னு சொல்லி நிறுத்துகிற அப்பா அம்மாக்கள் தான் இருந்தாங்க. அப்போது அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரிலாம் நினைக்கல. நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பேரண்ட்ஸ் இருந்தாங்களே தவிர அதை தாண்டி போகிறதுக்கு அவங்களுக்கு அன்றைக்கி அந்த சூழல் தைரியம் கொடுக்கல. அதே மாதிரி குழந்தைகளுக்குமே சொல்கிறதுக்கே ரொம்ப தயங்கினாங்க அந்த காலத்தில். அப்பா கிட்ட சொல்கிறதா, அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதா, டீச்சர்கிட்ட சொல்கிறதா, யார்கிட்ட சொல்கிறதுன்ற குழப்பங்கள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகாக குழந்தைங்களுக்கு சிறு வயதுலேருந்தே குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி வந்ததுன்னா நீ போய் யார்கிட்ட சொல்லணும், டீச்சர்கிட்ட சொல்லணுமா, ஹெச்எம் கிட்ட சொல்லணுமா, அதே மாதிரி எல்லா பள்ளிகள்லேயும் அந்த புகார் பெட்டி வச்சுருக்குறாங்க, அங்கே எழுதி போடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்பொழுது பெற்றோர்களே இன்னைய பெற்றோர்கள் நிறைய இன்றைக்கும் சில பேர் தயங்குறாங்க தான். அதையும் தாண்டி சில பெற்றோர்கள்லாம் உடனே இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது இருக்குது.
ஸோ அது இந்த மாதிரி ஒரு சூழல்னால இது நமக்கு வந்து அதிகமாக தெரியலாம். அது ஒரு காரணம். 2வது காரணமாக நான் நினைக்கிறது என்னென்னா, இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது. எது என்ன நடந்தாலும் உடனே வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். உடனே கவர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர் அவங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டுடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் போட்டுடுறாங்க, இல்லை எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டு விட்டுறாங்க, இல்லையா யாராவது ஒரு யூடியூப் கொடுத்துட்றாங்க, இல்லைன்னா ஒரு மீடியா கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து உடனே ஃப்ளாஷ் ஆகி அடுத்த செகண்ட் ஃப்ளாஷ் ஆகி எல்லா இடத்துக்கும் போயிடுது. ஸோ இதனால் வந்து நமக்கு இது சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இல்லை சர்வே எடுத்து பார்த்தால் மேபி இன்க்ரீஸும் ஆகிருக்கலாம். அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இதுக்கு வந்து ஒரு சரியான கடுமையான தண்டனை இருந்தால் இந்த குற்றங்கள்லாம் நடக்காது. இனிமேல் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்தவங்களும் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஜென்ரலி இப்போ இது வரைக்குமே ஒரு ஆள் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க, கொஞ்ச நாளில் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகி அவன் திருப்பி வேலையில் சேர்ந்துருவான், வேறு எங்கேயோ போய் இதை கண்டினியூ பண்ண போகிறான். இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அவன் வேறு எங்கேயோ போய் இதே தான் பண்ண போகிறான். ஸோ இது ஒரு சரியான முறையில் தண்டனை இல்லாமல் தான் இருந்தது. ஸோ இப்போ கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கிற இந்த ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட், இந்த ஒரு கடுமையான தண்டனை வந்து இனிமேல் இதை செய்யணும்னு யாரையுமே நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட ஒரே ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த ஒரு வேகத்தில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் தயவு செய்து இது எந்த கட்டத்துலேயும் ஸ்லோ டவுன் ஆகவோ நிறுத்தப்படவோ கூடாது அப்படின்றது தான். இது கண்டினியூ ஆகணும். இது கண்டினியூ ஆகுனா இந்த பயத்தில் நிச்சயமாக இந்த குற்றங்கள் குறையும். நம்மோட இப்போ எஸ்பெஷலி பெண்கள், குழந்தைகள், எஸ்பெஷலி பெண்கள் இப்போல்லாம் ரொம்ப நல்லா படித்து ரொம்ப நல்ல பதவிக்கு வராங்க. இப்போ தான் அந்த எல்லாவுடைய எத்தனையோ டேபூஸ் எல்லாம் உடச்சி இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்து, ஒரு நல்ல ஒரு சூழல் கொடுத்து கல்வி கொடுக்கும் பொழுது நம்ம நிறைய சாதனையாளர்களை உருவாக்குவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு மக்கள் மத்தியில் உடனடியாக ஒரு தீர்வு கண்டு உடனடியாக ஒரு பனிஷ்மெண்ட், சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்காக நான் முதல்வரையும் இதுக்காக பணிபுரிந்த எல்லா அதிகாரிகளையும், முக்கியமாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதை உடனே செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி இது நான் ஒரு பிரச்சனைன்னு நினச்சி நான் ஒரு வீடியோ போட்டேன். அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து அது வந்து என்னோடய கடமைன்னு நினச்சி நான் செய்தனும், அதே மாதிரி இதுக்கு ஒரு தீர்வு காணும் பொழுது அது எந்த கவர்மெண்ட்டு தான் இருந்தாலும், எப்போ போட்ட சட்டமாக இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை பண்ணியிருக்காங்க. அதுக்காக அதை பாராட்ட வேண்டியதும் என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனால் தயவு செய்து இது கண்டினியூ பண்ணணும். இது எந்த காரணத்தை கொண்டு எங்கேயும் நிறுத்தக்கூடாது. இந்த பனிஷ்மெண்ட் எப்பொழுதும் இருக்கணும். மீண்டும் முதல்வருக்கும் அதிகாரிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.